நம்ம சென்னையில எண்ணூருங்கிற பகுதியில, நெட்டக்குப்பம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில, கார்த்தி அப்படிங்கிறவர் தனக்கு சொந்தமான இடத்துல ஒரு காளியம்மன் சாமி சிலைய வாங்கி பிரதிஷ்டை பண்றாரு. அவரு பிரதிஷ்டை பண்ணும்போதே ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த சிலைய போய் பார்க்குறாங்க. சிலை வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே ஒரு உக்கிரமா, ஆக்ரோஷமா, ரொம்ப ஒரு கோவத்தோட இருக்கிற மாரி இருக்குது. இத பார்த்த உடனே என்ன பண்றாங்க, ஏதோ ஓகே, ஏதோ பண்றாரு சம்திங் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவர் அந்த சிலைய வைக்கும்போதே என்ன பண்றாங்க, நெறைய பேரு இது ஏன் ஊருக்குள்ள இவரு இது காளிய கோயில் வைக்கிறாங்க, காளி சிலை சாந்தமா இருந்தா பரவாயில்ல. இது ரொம்ப உக்கிரமா இருக்குது. ஏதோ நடந்துச்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு சிலர் வயசானவங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அத யாரும் அத பெருசா எடுத்துக்கல. அப்புறமேட்டு அவர் சிலை வச்ச வாட்டி சில மாசங்களுக்குள்ளாடியே அடுத்தடுத்து 7 பேரு சொல்லி வச்ச மாரி, அதுவும் ஆக்சிடென்ட்லயே செத்து போயிருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளார. உடனே ஊருக்குள்ள எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஏதோ மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஆக்சிடென்ட் டெத் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத விதமா நடக்கக்கூடியது. அடுத்தடுத்து 7 பேர் சாவுறாங்க. அதுவும் சொல்லி வச்ச மாரி ஆக்சிடென்ட்லயே சாவுறாங்க அப்படிங்கும் பொழுது, உண்மையாலுமே இது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல. இந்த சிலைய இவங்க வச்ச வாட்டி தான் இந்த மாரி நடக்குது. ஸோ, அப்பன்னா இவரு இந்த ஆளு ஏதோ மாந்திரீகம் பண்றாரு, சூனியம் பண்றாருன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்கலாம் சேர்ந்து போய் என்ன பண்றாங்க, ரோட்ல ஃபர்ஸ்ட்டு போய் அவர்ட்ட முறையிடுறாங்க. "நீ உங்களுக்கு சொந்தமான சிலைய எடுத்துருப்பா. நீ சிலைய எடுத்தீன்னா தான் எங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கும். நீ இந்த சிலைய வச்சிருக்கிறனால எங்க ஊருக்குள்ள ஏகப்பட்ட இல உழுவுது, பொணம் உழுவுது. நீ தயவு செஞ்சு சிலைய எடுத்துருங்கிறாங்க." அவரு "இந்த கதையே ஆவாது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஊரு சனமே ஒண்ணு சேர்ந்து போய் ரோட்ல உட்காந்து சாலை மறியல் பண்றாங்க. சாலை மறியல் பண்ண உடனே என்ன பண்றாங்க, போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தவுடனே என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது, அவங்க இந்த மாரி சொல்றாங்க, "அந்த ஆளு சூனியம் பண்றான் ஊருக்குள்ளார. அதன் காரணமா எங்க ஊர்ல அடுத்தடுத்து 7 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த ஆள அந்த சிலைய எடுக்க சொல்லுங்கன்றாங்க." உடனே போலீஸ் தாசில்தார கூப்பிட்டு அழைக்கிறாங்க. தாசில்தார் வந்து நேர்ல ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணிட்டு, "நீங்க அனுமதி இல்லாம நீங்க எப்படி சிலைய வைக்கலாம்? ஸோ இது வந்து அஃபென்ஸ். நான் சிலைய எடுத்துட்டு போறேன்னு" சொல்லி எடுத்துட்டு போறாரு. உடனே அந்த கார்த்திங்கிறவர் என்ன பண்றாரு, ரொம்ப பிரில்லியன்ட்டா, ரொம்ப நேர்த்தியான முறையில, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா என்ன பண்றாரு, போய் கோர்ட்ட அணுகுறாரு. நீதிமன்றத்த நாடுறாரு. கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு. இந்த மாரி எனக்கு சொந்தமான சிலைய என் அனுமதி இல்லாம இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து முறையில்ல, சரியில்லன்னு சொல்லிட்டு. உடனே கோர்ட் என்ன பண்றாங்க, இவர் சிலைய திரும்ப ஒப்படைக்குமாறு தாசில்தாருக்கு உத்தரவு போடுறாங்க. இவங்க கோர்ட் சொன்ன டேட்டுக்கு சிலை வந்து சேரல. கோர்ட் சொன்ன டேட்டுக்கு சிலை வந்து சேரல தாசில்தார் கிட்ட இருந்து. உடனே கார்த்தி என்ன பண்றாரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது தாசில்தார் மேல கோர்ட்ல ஃபைல் பண்றாரு. உடனே கோர்ட் என்ன பண்றது, விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க ஏன் இன்னும் போய் குடுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே தாசில்தார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஊர் மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அதன் காரணமா எங்களால குடுக்க முடியலங்கிறாங்க. உடனே அடுத்து என்ன பண்றாங்க, சரி ஓகே, போனது போயிட்டு போட்டும். அத பத்தி பேசாதீங்க, உட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் ஃபோர்ஸோட போலீஸ் பெட்டாலியன் ஃபோர்ஸோட ஓகேங்களா, இவர பாதுகாப்பா கூட்டிட்டு போயி, சிலைய எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்கன்னு சொல்றாங்க. கோர்ட் உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு டாடா ஏசி வண்டியில சிலைய எடுத்துட்டு போறாங்க. சுத்திலும் போலீஸ் படை சூழ இவங்க ஊருக்குள்ளடி போறாங்க. ஊருக்குள்ள போம்போது மக்கள் மறுபடியும் சாலை மறியல் பண்றாங்க. "சிலைய எடுத்துட்டு வராத, எங்களால தாங்க முடியாது. என்னைய உட்டுருங்கன்னு" சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்தி அவருக்கே மனசு இறங்கி போச்சு. சரி ஓகே. நான் எனக்கு சொந்தமான வேற இடத்துல நான் சிலைய வச்சுக்கிறேன். யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த சிலையால உங்களுக்கு இவ்ளோ பயம் வருதா? பயந்துக்கிறீங்களா? பாதிக்கப்படுவீங்கன்னு பயந்துக்கிறீங்களா? சரி விடுங்க. என்னால உங்களுக்கு தொந்தரவு வேணாம். நான் எனக்கு சொந்தமான வேற இடத்துல சிலைய வச்சுக்கிறேன். எல்லாம் கலைஞ்சு போங்க. அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விட்டுர்றாரு. உடனே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இது வந்து 2 நாள் முன்னாடி பயங்கர மெட்ராஸ் எண்ணூர்ல பயங்கர ஃபேமஸு. காளியம்மன் சாமி சிலை இவ்ளோ இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு 3 அடி உயரம் இருக்கிற சிலையினால தான் எனக்கு எங்க ஊர்ல இவ்வளவு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நெறைய பேர் அவங்களோட கருத்து பதிவு பண்றாங்க. உண்மையாலுமே இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா, எனக்கு தெரியாது. பொதுவா காளியம்மன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உக்கிரமான தெய்வம். உக்கிரமான தெய்வத்திலே வந்து பார்த்தோம்னா, அவ்வளோ சீக்கிரம் யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தெய்வம். இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறம் வில்லேஜ்ல தான் இந்த மாரி விஷயங்கள் நெறைய சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சாமிக்கு கட்டு கட்டி விட்டாங்க, சாமிய கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, என்ன சொல்லுவாங்க, மாரியம்மன் கோவில்ல கட்டு கட்டிட்டாங்கம்பாங்க. பெருமாள் கோவில்ல கட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, என்ன பண்ண முடியாது, காளியா கோயில்ல மட்டும் கட்டு கட்டவே முடியாது. ஏன்னா, காளியம்மன் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய சுவாமி விவேகானந்தருடைய குருநாதரு, அதுக்கப்புறமேட்டு நம்ம பரமஹம்சரு, இவங்க எல்லாமே யாரு? காளி தேவியோட பக்தர்கள். காளி தேவியோட தரிசனத்த பார்த்தவங்க. நம்ம பாரதியாரு, அவரே காளியம்மன்
காளியம்மனோட ஒரு காட்சி அப்படிங்கிறது கிணத்துல அந்த தண்ணீல பார்த்துருக்கிறாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவரு பார்த்ததுனால தான், இவங்கலாம் ரொம்ப ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்குமே. காளியம்மன் சாமி அப்படிங்கிறது ரொம்ப உக்கிரமான தெய்வம். ஒரு செவி வழி கதைகள் கூட சொல்லப்படும். கொல்லிமலையில ஒருத்தர் வந்து காளியம்மன வேண்டி பூஜை பண்ணிட்டு இருந்தாராம் ரொம்ப வருஷமா. அவரு பண்ணிட்டு இருந்தவருக்கு காளியம்மன் காட்சியே குடுக்கலையாம். காட்சியே குடுக்கலையாம். அவரு கூட ஹெல்ப்பர் ஓகேங்களா? எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லணும்னா ஹெல்ப்பர். அவங்க எல்லாருக்கும் கூட ஹெல்ப்பரா இருந்தவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரு குருநாதர் என்ன பண்றாரோ அத பார்த்து, பார்த்து இவரும் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவர் குருநாதருக்கு தெரியாம. திடீர்னு ஒரு நாள் அவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் பண்ணாரா, திடீர்னு காளி காட்சி குடுத்துருச்சாம். காட்சி குடுத்த உடனே ஒரு பயங்கரமான உருவம். ஒரு 20 அடி உருவம். ஒரு செகண்டுக்கு ஒருக்கா உருவம் மாறிட்டே இருக்காம். விதவிதமா மாறுனுச்சாம். இத பார்த்துட்டு இருந்தாலும் அப்படியே அந்த ஹெல்ப்பர் அப்படியே மிரண்டு போயிட்டானாம். மிரண்டு போயிட்டு ஒரு ஒரு 20 செகண்ட் தான் காட்சி குடுத்துருக்குமாம். ஒரு 20 செகண்டு. பார்த்த உடனே அந்த ஆளு அப்படியே என்ன பண்ணிட்டானா, பயத்துல பேச்சு வராம அப்படியே உழுந்துட்டானாம். அன்னைக்கு ஊமையானவன், "இன்னும் ஊமையே தெளியல" அப்படின்னு சொல்லி ஒரு செவிவழி கதைகள் இருக்குது. சரி அவன் தான் ஊமையாயிட்டான்னா, அந்த கதைய யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு இந்த மாரி சொல்லும்போது, அப்புறமேட்டு தான் தெரிய வந்திருக்குது. "ஓ! எனக்கு காட்சி குடுக்காத காளியம்மன் உனக்கு காட்சி குடுத்துட்டாங்களான்னு" சொல்லி அந்த குரு கேட்டாராம். அந்த மாரி காளி அப்படிங்கிறது ரொம்பவே உக்கிரமான தெய்வம். யாராலயுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது உண்மதான். காளியம்மன கும்பிடுறவங்களுக்கு பொழுதுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். ரொம்ப வேகமா ஓடிரும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான விரதங்கள்லாம் மேற்கொண்டா மட்டும் தான் காளியம்மனோட பக்தனா இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்ம. இப்ப நீங்க ஒரு சாமி கும்பிட போறீங்க அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு எங்கேயோ போறீங்கன்னா, 1 வாரம் சுத்தபத்தமா இருந்துட்டு போவீங்க. ஆனா காளியம்மன கும்பிடுறாங்க அப்படின்னா, சுத்தபத்தமா இருந்துட்டே இருந்தா மட்டும் தான் காளியம்மன கும்பிட முடியும். மித்தபடி எடுத்து கும்பிட்டாங்க அப்படின்னா, அவங்கள போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி விட்டுரும். கரெக்ட்டா அந்த வேலைய செய்ய முடிஞ்சா செய்யணும். இல்லன்னா செய்யக்கூடாது. அது வந்து ஆபத்தாயிரும். உங்களுக்கு நல்ல உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, நம்ப வந்து இப்ப கரண்ட் கம்பிய புடிச்சு நம்ம வேலை செய்ற மாரி காளி அம்மன கும்பிடுறது. இப்ப நம்ம அந்த சாமி கும்பிடுறோம் அப்படின்னா, நம்ம கையில கிளவுஸ் அப்படிங்கிறது பக்தி. சுத்தபத்தமா இருக்கிறது, விரதம் இருக்கிறது. அதுல ஓட்டை இருந்துச்சு, அதுல குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா, அந்த கம்பிகிட்ட நம்ம கை கொண்டு போம்போது என்ன பண்ணும்? ஷாக் அடிச்சுரும். ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவான விஷயம் எல்லா தெய்வமும் செய்யும் தான். நல்லது செய்யும். இந்த ஊருக்குள்ளாடி இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது, ரொம்பவே ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு இது. இந்த 2025லயும் கூட வந்து என்ன இருக்குது? நம்பளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நெறைய இருக்குது. இந்த 2025ல இந்த மாரி ஒரு விஷயம் அங்க நடக்கணும்னு இருக்குது. இந்த கதை அந்த ஊருக்குள்ளாடி, பக்கத்து ஊருக்குள்ளாடி இதெல்லாம் மக்கள் மனசுல இருந்து இன்னொரு 20, 25 வருஷம் என்ன ஆகும்? அது அந்த கதை அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த நிஜ சம்பவம் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த உண்மை சம்பவம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் யாரும் சொல்றதுக்கு இல்ல. இதையே ஒரு ஸ்கிரிப்ட்டா வச்சு யாராச்சும் ஒருத்தர் படம் எடுத்தாலும், நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. "டேய் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சுடா. அத வச்சு தான்டா அந்த கதை வந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இல்ல. ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட யாராச்சும் ஒருத்தர் கதை எடுத்தாலும் எடுப்பாங்க.